அனைவருக்கும் குருவடி சொன்னங்க. இன்றைய பகுப்பாய்வா உபயம் தரும் அதுவே இங்க ஒவ்வொருவருக்குள்ளும் அபயமாய் மாறி நிற்குதுங்க. எவனொருவன் தன்னை உணர முற்படுகின்றானோ அவன் முதலில் தனக்குள் தன்னை தேடி பார்க்கின்றான் எனில் தனக்கே அவன் தன்னை முழுமையாய் சமர்ப்பணம் செய்து விட்டால் போதும். அவனுக்குள் அபயமாய் ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு விஷயம் எங்கே மறைக்கப்படுதுங்கிற விஷயத்த அவன் முதல்ல தன்னை பகுத்து ஆராய கத்துக்கிறாங்க. அப்பொழுதுதான் அவனுக்குள் பங்களிக்கக்கூடிய பங்காளியாய் யாரெல்லாம் இங்க பிறப்பெடுக்கிறாங்கிற விஷயத்த அவனும் தனக்குள் பகிர்ந்து பார்க்குறாங்க. அப்பொழுதுதான் தனக்கான சொந்தம் எதுங்கிற விஷயத்த அவன் ஒற்றும் போக்கும் பொழுது தனக்குள் பந்தமாய் ஒரு உயிர் பிறப்பெடுக்குங்கிற விஷயத்த அவனும் இங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. உயிர்கொல்லியாய் ஒருவர் தீயிட்டு உனது உயிரின் தாகத்தை இங்க காண்பிச்சிட்டீங்கன்னா போதும், உங்களுக்குள் மூழ்கடிக்கப்படக்கூடிய பந்தம் எதுங்கிற விஷயத்த இங்க ஒவ்வொருவருக்கும் உணர ஆரம்பிக்கலாம். உறவின் தாகம் எதுவரை செல்கின்றதோ அதுவரை உன் உணர்வின் தாகமும் செல்லுங்கிற விஷயத்த நீங்களும் உணர ஆரம்பிக்கலாங்க. ஒரு ஊஞ்சலின் வேகம் எப்பொழுது முன்னும் பின்னுமாய் தனது வாழ்வியலில் நடுநிலையாய் நின்று தனக்கான நிர்ணயத்துவத்தை இங்கு உணர்த்தி காண்பிக்கிறதோ அதுபோல ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏற்றம் தாழ்வு இரண்டையும் நிதானித்துவமாய் நிதானித்து பார்த்துவிட்டால் போதும், உங்களின் உலகம் எதுங்கிற விஷயத்த நீங்களும் உற்றும் கால் உலகத்தில் அருள்தரும் ஜோதியாய் யார் இங்கு விளங்குறாருங்கிற விஷயத்த ஒவ்வொருவருமே உணர ஆரம்பிக்கலாங்க. அனைவருக்கும் குருவடி சரணங்க.